உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் உச்ச குருவா லாபஸ்தானத்தில் நிற்கிறார். ஏன்னா இந்த காணொளி கண்டகச்சனியால் மன உளைச்சலும், எடுத்த காரியங்கள் எல்லாம் தடையாகி பலவித இன்னல்களை சந்தித்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஏன்னா 10ல் குரு நின்றால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பதவி பறிபோகிறதுக்கு மெயின் காரணமே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான். கண்டக சனி அங்கே நின்றுட்டாலே உங்களுக்கு அந்த 7ஆம் இடம் டோட்டலாக பிளாக் ஆகிடும். இது 7ஆம் இடம் மட்டுமா பிளாக் ஆகுது? அங்கிருந்து 3ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பார்த்துட்டார். 9ஆம் வீடுன்றது உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். பாக்கியம்ன்றது என்ன? ஒன்று, உங்களுடைய பெற்றவர்கள், நீங்கள் பெற்றவர்கள், அதோட கணவன் மனைவி ப்ளஸ் தொழில், பேர், புகழ், ஆரோக்கியம், இது எல்லாமே உங்களுடைய பாக்கியம்தான். அப்போது அந்த பாக்கியங்கள் பாதிக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் பார்வை டைரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ஸ்பீடை குறைச்சிடுவார் அவர். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா கண்ணியில் புதனுக்கு உச்சம் ப்ளஸ் ஆட்சி. உங்கள் லெவலுக்கு யாராலையும் யோசிக்க முடியாது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரை நினச்சி இப்போவே நைட் தூக்கம் இல்லாத அளவுக்கு டீப் திங்கிங் போயிடுவீங்க. இதனால் ஓப்பனாக சொல்லணுன்னா நிறைய விஷயங்களில் அதிக அளவில் யோசித்து அதை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சில முடிவுகள் எடுக்க முடியாமல் அப்படியே பிரேக் ஆகி நின்று இருக்கிறீங்க. அப்போது இந்த சனி பகவானால் உங்களுடைய வேகம், நீங்கள் எடுக்கிற முடிவுகள், இது ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் ஸ்லோ ஆகுது. அதுலேயும் அவர் பார்க்குற இடம் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்த்துட்டார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், நிம்மதி, சந்தோஷம். அந்த இடத்த டோட்டலாக அவர் போல்டாக்க முடியும் அவரால். அது மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தையும் ட்ராப் பண்ணிவிடுவார். இதனால் என்னென்னா, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது. ஒரு எனர்ஜி இல்லாமல் பல வேலைகள் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்ற அளவுக்கு பண்ணக்கூடிய இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க, கண்டகச்சனியை குறைக்க ஏதாவது வழி இருக்கா? குறையுமா கடவுளே அப்படின்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற கிரகத்திலேயே பிரகஸ்பதி அப்படின்னா அது குரு பகவான். குரு பார்வை கோடி நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அவர் உங்கள் லாபஸ்தானத்துக்கு நிற்கிறது மட்டும் இல்லாமல் உச்ச குருவாக மாறி 9ஆம் பார்வையை அழகாக அந்த அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். ஒரு கண்டக சனியாக வந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க குரு எத்தனையோ இடங்கள் இருக்கும் பொழுது அந்த பார்வையை கொடுக்க மாட்டார். அதுவும் 9ஆம் பார்வையை உச்ச குருவாக நின்று பார்க்குறாரு பாருங்கள், அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். அப்போது அந்த அதிர்ஷ்டம்ன்றது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கரெக்டாக 150 நாட்கள் கண்டினியூவாக இருக்க போகுது. இந்த 150 நாட்கள் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, பதவியை இழந்தவங்க பலர், வேலையை இழந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் இன்றைக்கி கன்னிராசி என்பவர்கள் தான். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் லெவலுக்கு யோசித்து செயல்படக்கூடியவங்க அங்கே யாருமே இல்லை. பட் இவ்வளோ உண்மையாக, இவ்வளோ நேர்மையாக, இவ்வளோ கடின உழைப்பாளியாக இருந்தும் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சம்பாரிச்சியும் வர்ற பணத்தை மீறிங்க செலவுகள் தான் அதிகமாகிட்டுருக்கு. ஆனால் அந்த செலவுகள் எப்படி வருதுன்னு தெரியல, உங்களை எப்படி கடனாளி ஆக்குதுன்னு தெரியல. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ வேதனைகளும் மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ளே இருக்கே அப்படின்ட்டு உங்களுடைய நண்பர்கள்கிட்டையோ உறவினர்கள்கிட்டையோ பகிர்ந்துக்கிட்டால் அதுவே பெரிய லெவலில் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அதை அவங்க பயன்படுத்தி பெரிய லெவலில் குழப்பங்களை உருவாக்கி இதனால் பாதிக்கப்பட்டவங்க அதிகம். அதனால் இது ஒரு அனுபவமாக எடுத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்குங்க. மற்றவங்கள நம்புறதே முதல்ல நம்பக்கூடாதுன்னு சொல்லலை, நம்ப வேண்டிய விஷயத்துக்கு நம்பலாம். எல்லாத்துக்கும் நம்பிட்டோன்னா அது தப்பாக போயிடும். அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு நான் சொல்லி தெரியணுன்றது இல்லை, நிறைய அனுபவங்கள் இருக்குது. அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய மைண்ட், திங்கிங் பவர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் ரொம்ப நேர்மையாக எல்லாத்தையும் எதிர்பார்ப்பீங்க, அது கிடைக்கலன்ற ஆதங்கம் எப்போ உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் இதனுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இப்போ நமக்கு அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வேலையில் இழப்புகளை சந்தித்தவங்க மட்டுமல்ல, குடைச்சல்கள் அதிகமாக சந்திச்சாச்சு. உங்களுக்குன்னு வந்த ப்ரொமோஷன் பிரேக் ஆகி சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போகக்கூடிய நிலைமைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்?
அது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 5ஆம் அதிபதி தான் சனி பகவான் உங்களுக்கு. அந்த சனி பகவான் அந்த 5ன்றது ஒருத்தருடைய ஆசைகள், ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அப்போ ஆசைகள் நிறைவேற போகுது. நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தையில் சொல்லணும், நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான காலம் தான் இந்த 150 நாட்கள். ஏன்னா 5ஆம் அதிபதியை குரு பார்த்தாலே டாப்பான ஒரு யோகம், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இது ட்ரிபிள் மடங்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன், எதனால்? எந்த ராசிக்கும் இந்த அமைப்பு இல்லை, உங்களுக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5ஆம் அதிபதியை மட்டும் இந்த குரு பார்க்கலை, அந்த 5ஆம் இடத்தையும் இங்கே இருக்கிற கடகத்தில் இருக்கிற இந்த குரு உச்சம் பெற்று 180 டிகிரியில் கரெக்டாக அந்த 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்திற்கு அதிபதி 9ல் நிற்கும்போது இவர் 9ஆம் பார்வையை அங்கேயும் பார்க்குறாரு. இவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த 2 இடமும் உங்களுக்கு டாப் லெவலுக்கு போக போகுது. பிள்ளைகளால் மன உளைச்சல் அடைஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேச்சை மீறி மற்றவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு இப்போ அவங்க எங்கே தவறுதலான முடிவுகள் எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிலிருந்து இப்போ நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அழகாக வெளியில் வர போகிறீங்க. அதை அழகாக சால்வ் பண்ண போகிறீங்க. அதே சமயம் இந்த இடம் 5ன்றது அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடம். கன்னிராசி நிறைய பேர் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் அறுவை சிகிச்சை வரைக்கும் போனவங்க இருப்பீங்க. குறிப்பாக வயிறுன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த நெக்குக்கு கீழே இங்கேருந்து அடிவயிறு வரைக்குமே பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு, ஆல்ரெடி பாதிப்புகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு, அஜீரண கோளாறுகளில் இருந்து தூக்கமின்மையிலிருந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இடம் தான். அந்த பாதிப்புகளை சந்தித்தவங்க அதை விட்டு அழகாக வெளியில் வர போகிறீங்க. உங்கள் உடல் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அது பெரிய லெவல் எனர்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப ஆற்றலோடு செயல்படும். நீங்கள் எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே சமயம் அந்த 5ன்றது அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், சுப விஷயங்கள், நல்ல டேலண்ட்டோடு இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க, நல்ல தரமான போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தா அந்த திருமண முயற்சி அப்படியே பிரேக் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ அழகு, அறிவு, ஆற்றல் எல்லாம் இருந்தும் கூட ஏன் இப்படி ரிஜெக்ட் ஆகுது, மிஸ் ஆகுது, காரணமே இல்லாமல் போகுது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் அந்த குழப்பத்திற்கு இப்போது அழகான தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலே அருமையான இடம் அவங்களுக்கு அமையுது. நல்ல திருமண லைஃப் அவங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. இதில் மெயினாக இன்னொரு விஷயத்த சொல்லணும், இந்த 6ஆம் அதிபதியும் சனி பகவான் தான் உங்களுக்கு. அப்போ 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் நின்று குரு பார்வையை அடையிறார். நீண்ட நாள் கடன் தீரப்போகுதுங்க. கடன் சுமைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாமல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து விடுபட போகிறீங்க. அடுத்தது உங்களுக்கு எதிர்ன்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை, உங்களோட கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் சந்தித்து வந்திருப்பீங்க. அதுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் பழையபடி வேறு லெவலில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு என்ட்ரியை தரப்போகிறீங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரையில் வைராக்கியம் ஜாஸ்தி. எப்படியாவது ஒன்று மனசிலேயே வச்சு சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை முடிச்சிடுவீங்க. அந்த வாய்ப்பு கடவுள் இப்போ குரு பகவானுடைய பார்வையால் அந்த அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் அது பார்வை விழக்கூடிய இடமும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் விழுது. அப்போ 3ஆம் வீட்டில் விழும் பொழுது தைரியம், துணிச்சல், வீரியம், சகாயம், சப்போர்ட்டுகள், புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நட்புகள் வேறு லெவலில் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகும். அதில் மாற்றமே இல்லை. இதில் மெயினாக இன்னொரு விஷயத்த சொல்லணுன்னா, இந்த 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடம்ன்றது நீண்ட நாளாக விரும்பியவங்க சேர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை, பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலைமை. அதனால் அந்த பிடிச்சவங்க மீண்டும் இணையறதுக்கு உண்டான ஒரு காலமாக, பிடிச்சவங்க திருமணம் முயற்சிகள் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே சமயம் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், குலதெய்வ வழிபாடுகள் இந்த நேரத்தில் கை கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் இல்லையா, உச்ச குருவாக இருக்கார் இல்லையா, திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான அருமையான காலகட்டம் இதுவாக மாறப்போகுது. மூவ் பண்ணுங்க, கிளிக் ஆகிடும். அதே சமயம் வண்டி வாகனங்கள், இந்த 4ஆம் அதிபதி தான் இந்த குரு. அப்போது அவர் பார்வை விழக்கூடிய இடம் 5ஆம் பாவத்தில் இல்லையா, மண்,
மனை, வீடு கட்டுற யோகம். ஆல்ரெடி வீடு கட்டி பாதியில் இன்னும் இருந்தால் கண்டினியூ பண்ணிடுவீங்க. கட்டிகிட்டு இருக்கிறவங்க அழகாக முடிச்சு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க. அதே சமயம் அந்த 4ஆம் பாவத்திற்கு அதிபதி இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமி வாங்குகிற யோகம். இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ இந்த 150 நாட்களில் ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களோட வந்து கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அந்த ஸ்பீடு உங்களுக்கு க்ரியேட் ஆகிறது தெரியும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த 10ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். தொழில் சம்மந்தப்பட்ட இடம். தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைவீங்களானா கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுடைய லைஃப் உங்களுடைய பார்ட்னர், தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலரை பார்த்தீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. இப்போது அவங்க வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும், நீங்கள் டவுன் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா அதில் வரவு செலவு கணக்கெடுத்து பார்த்தா நஷ்டத்தில் தான் இருக்குது. இப்போ வெளியில் போகலான்னு பார்த்தாலும் கடனோட தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் சில பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அதில் ஒரு நல்ல தெளிவு கிடச்சி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலை ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குண்டான ஆப்ஷன் கிடைச்சிடும். பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க வளர்ச்சி ரீதியில். மேற்கொண்டு என்னை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு முயற்சிகளும் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், 12ஆம் பாவம் ரொம்ப அவசியம். அந்த 12ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக மாறும். விட்டதை பிடிச்சிடுவீங்க. உங்களை விட்டு போனவங்களும் உங்களோட வந்து நிரந்தரமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. மற்றவங்க செய்த சில தவறுகளால் பாதிக்கப்பட்டு நீங்கள் நம்பி கொடுத்து இன்றைக்கி ஏமாற்றங்களை சந்தித்த நீங்கள் மீண்டும் அதை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மொத்தத்தில் முயற்சியை பலப்படுத்துங்க. ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான். 4க்கு கீழே 3, 2 ஒன்றா மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.